மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம செப்டம்பர் மாத பலன்களை பற்றி ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள், அடுத்து ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த மாதத்துல பார்க்க போறோம். இந்த பதிவின் மூலமாக ஒவ்வொரு ராசி அன்பர்களும் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பா இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. இந்த செப்டம்பர் மாதத்துல 7ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயக சதுர்த்தி வருது. அடுத்து செப்டம்பர் 17ஆம் தேதி புரட்டாசி மாசம் பிறக்கிறது. புரட்டாசி மாசம் சொன்னாலே எல்லோருக்குமே நினைவுக்கு வருது அந்த பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு. அந்த அனுகிரகமாகப்பட்டது, அந்த அருட்கடாட்சமாகப்பட்டது, பெருமாளுடைய அருட்கடாட்சமாகப்பட்டது பரிபூர்ணமாக கிடைக்க போகுதுன்னு தான் இந்த மாதத்துல. ஏன்னா 17ஆம் தேதியே உங்களுக்கு பௌர்ணமியும் வருது. அந்த பௌர்ணமின்றது எப்படி ஒரு முழு நிலவாக இருக்குதோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுமையான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த பௌர்ணமி அன்னைக்கு எல்லாருமே சத்யநாராயணா பூஜை பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நம்ம சத்யநாராயணா பூஜை பண்ணும்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வ கடாட்சங்கள், மகாலட்சுமியின் அருள் கடாட்சம் எப்போதுமே நம்ம கிட்ட இருக்கும். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பண்றது ஒரு சிறப்பான ஒன்று. அதுல இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாளுக்கு உகந்த நாள்லயே நம்ம இந்த சத்யநாராயண பூஜை பண்ணும்போது நமக்கு இன்னும் அதனுடைய பலன்கள் அதிகமாக இருக்கும். செப்டம்பர் 18ஆம் தேதி மகாலயபட்சம் ஆரம்பமாயிருது. மகாலயபட்சம்னு சொன்னாலே அதாவது அந்த முன்னோர்களுக்காக நம்ம செய்யக்கூடிய அந்த கர்மாக்கள் தான் அந்த மகாலயபட்சம். இது 18ஆம் தேதி ஆரம்பிக்குது. இந்த 15 நாள்ல எல்லோருமே அசைவ உணவை தவிர்த்து அந்த முன்னோர்களுக்காக நம்ம விரதம் இருந்து அவர்களுடைய கடமைகளை செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய சாபங்களில் இருந்து விமோசனம் அடைவதற்கும் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களில் இருந்து நிவர்த்தி பெறுவதற்கும் இந்த 15 நாட்கள் உகந்த நாட்களாக இருக்க போகுது. இந்த செப்டம்பர் மாதத்துல கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷப ராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் செவ்வாய் பகவான், கடக ராசியில் புதன் பகவான், சிம்ம ராசியில் சூரியன் பகவான், அடுத்து கன்னியில பாத்தீங்கன்னா சுக்கிரன், கேது, கும்பத்துல சனி வக்கரமா இருக்கிறார், மீனத்துல ராகு பகவான். இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய கிரக அடைவுகள். இந்த மாதத்துல கிரகங்கள், என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது புதனுடைய பெயர்ச்சி பாத்தீங்கன்னா 2 வாட்டி இருக்கு. அதாவது 7ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஒரு பயிற்சியும், அதாவது கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு 7ஆம் தேதி பயிற்சி ஆக போறார். அடுத்து இறுதியில மாதத்தின் இறுதியில 23ஆம் தேதி அந்த சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு புதன் பகவான் பெயர்ச்சி ஆக போறார். இந்த புதனுடைய பெயர்ச்சி இந்த மாதத்துல 2 தடவை இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய பெயர்ச்சி 17ஆம் தேதி கடக ராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீடான சிம்மத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார் சூரியன் பகவான். இதனால இந்த ராசி அன்பர்கள், எல்லா ராசி அன்பர்களுமே அந்த சூரியனுடைய ஆட்சி பலத்தால எல்லா ஒரு நல்ல பலன்களையும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது. அடுத்து 18ஆம் தேதி சுக்கிரனாக கூடியவர் அந்த கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆக போறார். இந்த சுக்கிரனாக கூடியவர் பயிற்சி ஆகும் போது இந்த எல்லா ராசி அன்பர்களுக்கும் அதுல ஒரு சில மாற்றங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா, ஏன்னா கால புருஷனுக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு அவர் பெயர்ச்சி ஆக போறார். இந்த மாதிரியான ஒவ்வொரு கிரகங்களின் மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு எப்படி கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில நிறைய ஒரு போராட்டத்தை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஒரு நிறைய வளர்ச்சிகளை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. மேடம், வளர்ச்சினா எங்களுக்கு எந்த இடத்தை பார்க்கணும், எந்த ஸ்தானத்தை நாங்க பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஜாதகருக்கு அவர்களுடைய வளர்ச்சியை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போதே பாத்தீங்கன்னா உங்களுடைய 11ஆம் இடம், அடுத்து 4ஆம் இடம், உங்களுடைய 2ஆம் இடம், இந்த 3 சம்பந்தப்பட்டு இருந்தாதான் உங்களுடைய வளர்ச்சியாகப்பட்டது
ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியா இருக்கும். இப்போ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவான் வக்ர நிலைமையில இருக்கிறார் 3ஆம் இடத்துல. ஏன்னா 7.5 சனி முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த வக்ர சனி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுவும் இந்த செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும். புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதுனால அந்த பெருமாளனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடம் சம்பந்தப்படணும் சொன்னேன் இல்லையா. 11ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் இந்த மாதத்தின் பிற்பகுதியில உங்க ராசிக்கு 11ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று வரப்போறார். அப்படி இருக்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா பணத்தின் மூலமாக தான் உங்களுடைய உறவுகளையும் நண்பர்களையும் உங்களுக்கு உலகிற்கு உணர்த்தியதுன்னு சொன்னா அந்த பணம் தான். அந்த 7.5 சனியும் உங்களுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பணம் தான். உறவுகள் யார், நண்பர்கள் யார், உங்களுடைய நெருங்கி இருக்கிறவங்க யார், உங்களுடைய தூரமா விலகி இருக்கிறவங்க யாரு அப்படின்னு உணர்த்தியது அந்த 7.5 சனியும் அந்த பணமும் தான். அந்த பணமாகப்பட்டது உங்களுக்கு இப்போ உங்களுடைய கையில கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. எவ்வளவு ஒரு வளர்ச்சி இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த அதி தீவிரமான அந்த வருமானம்ன்றது இந்த மாதத்துல வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, கடந்த 3 மாதமாக அங்க ஒரு சம்பளமே இல்ல, நாங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம், அந்த இடத்துல நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அவ்வளவுதான், ஆனா எனக்கு அங்க ஒரு வருமானம்ன்றதே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த நிலுவையில வரக்கூடிய அந்த பணம் எல்லாமே, வருமானம் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இந்த மாதத்துல அந்த செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய தொழில்ல பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர்களே இல்லாம ரொம்ப பரிதவிச்சிட்டு இருப்பீங்க. கடையை திறந்து வச்சதுதான் பெரிய. ஏன்னா நீங்க இப்போ தொழில் ஆரம்பிச்சு ஒரு 6 மாசம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வருமானமே இல்லை, ஏன்னா வேலையும் போயிடுச்சு, தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கடனுடனே வாங்கி நீங்க தொழில் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அதுவும் உங்களுடைய தெரிந்த நண்பர்கள் மூலமாக ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அப்படியாக ஆரம்பிச்ச அந்த தொழிலாகப்பட்டது எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஒரு மாற்றங்களும் இல்லாம அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே அமைதியான ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்குது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. அது எல்லாமே ஒரு சூடு பிடிக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்களை அவர் 7ஆம் இடத்துல இருந்து கொடுக்க போறாருங்க. இதனால உங்களுக்கு நிறைய ஒரு செல்வ வளங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய அந்த கர்மஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த புதன் பகவான் 8ஆம் இடத்துல ஒரு 4 நாள் சஞ்சரிக்க போறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து 9ஆம் இடத்துல சஞ்சரிக்க போறாரு. அந்த தொழில் ஸ்தானாதிபதி கர்மஸ்தானாதிபதி 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தான் மொத்தமா கொடுக்க போகுது. எல்லா இடத்துலயும் ஒரு மாதத்தின் ஒரு 10 நாள்ல உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் இருக்கும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. போன இடத்துல எல்லாம் ஒரு போட்ட பந்து மாதிரி திரும்ப ரிட்டர்ன் பேக் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா மாதத்தின் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் முக்கியமா சொல்லணும், ஏன்னா அவர்களுக்கு தான் இந்த பலன்கள் முழுமையாக சொல்லணும். அவ்வளோ கஷ்டங்களையும் அவ்வளோ ஒரு பிரச்சனைகளையும் தாண்டி வந்தவர்கள்னா இந்த தனுசு ராசி பெண்கள் தான். வாழ்க்கையில நடக்கக்கூடாத ஒரு செயல்கள், அடுத்து அனுபவிக்க கூடாத ஒரு சம்பவங்கள், இது எல்லாமே அனுபவிச்சுட்டு ஒரு ஸ்திரமாக இருக்கக்கூடிய ராசி என்பர்கள்னா இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் தான். உங்களை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு ஒரு பொறுமையின் சிகரமாக இருந்துட்டு இருக்கிறீங்க. யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் என் குடும்பம், என்னுடைய தொழில், என்னுடைய வேலை, இப்படிதான் இருப்பேன். நானு என்னை பத்தி யாரு என்ன இழிவா பேசினாலும் நான் என்னுடைய ஒரு ஸ்திரத்தோட இருப்பேன், என்னுடைய மன தைரியத்தோட இருப்பேன், தன்னம்பிக்கையோட இருப்பேன்னு சொல்லி அந்த ஒரு கீழே விழுந்த
கடந்த ஒரு நாட்கள்ல கூட நீங்க விழுந்த, அதாவது ஒரு எழுந்து நிற்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்த ஒரு காலங்கள் எல்லாமே தாண்டி இப்போ நீங்க ஒரு நல்ல உயரத்திற்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இந்த தனுசு ராசி பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாதமாக இருக்க போது. எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான மாதம். நீங்க பட்ட இன்னல்கள்ல இருந்து வெளியில வர போறீங்க. நீங்க பட்ட அவமானத்துல இருந்து, நீங்க பட்ட அசிங்கத்துல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி பெண்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு அளப்பரிய ஒரு மாதமாக இருக்க போது. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுவதற்கு, ஏன்னா ஆசையே இல்லாம இருந்தீங்க, இப்போ உங்களுடைய உறவினர்களையும் உங்களுடைய நண்பர்களையும் பார்த்து நம்மளும் இப்படிதான் இருக்கணும், நம்மளும் இவ்வளவு நாள் தியாகம் செய்த ஒரு வாழ்க்கையாக தான் இருந்தோம், இன்னமும் நமக்காக நம்மளுடைய குழந்தைகளுக்காக நம்ம வாழணும் சொல்லி இப்போ உங்களுக்கு அந்த ஒரு எப்படி ஒரு துளிரானது எப்படி ஒரு செடியிலிருந்து வெளியில வருதோ அது மாதிரியான ஒரு ஆசைகள் இந்த தனுசு ராசி பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போது. அந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு ஆசையாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ஆசை பெரிய அளவுக்கு இல்லைங்க, மழையை பிடிக்கணும் இல்ல கடலை இது பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. உங்களுடைய ஒரு ஆசை உங்களுக்குன்னு ஒரு சொந்தமா இடம் வேணும், உங்களுக்குன்னு ஒரு நிரந்தர ஒரு வேலை இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு நிரந்தர ஒரு வருமானம் இருக்கணும் தான் ஆசைப்படுறீங்க. அந்த தேவையான ஆசையை நிறைவேற்றுவதற்கு உண்டான ஒரு சிறந்த காலகட்டமாக தான் இந்த தனுசு ராசி பெண்களுக்கு இந்த மாதம் ஒரு மிக அருமையான மாதமாக இருக்க போகுது. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு, பொதுவான அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நேரம் தாங்க இந்த மாதத்துல. நீங்க வெளியூர்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கை நிறைய சம்பளம், அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு சுற்றுலா செல்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குடும்பத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு உண்டான ஒரு செயல்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எப்போ எத்தனையோ தனுசு ராசி அன்பர்கள் 7.5 சனியின் பொழுதுல இருந்து குடும்பத்தை பிரிந்து நான் இங்க இருந்தாதான் உனக்கு வருமானம் வரும் அப்படின்ற மாதிரி குடும்பத்தை பிரிந்து இருந்த சூழ்நிலையெல்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கு. அது எல்லாமே நாங்க ஒண்ணு சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமானு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதான் நான் சொன்ன மாதிரி நீங்க உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த தனுசு ராசி அன்பர்கள்ல இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு திருமண தடைகள் இருந்திருக்கு. 7.5 சனியில திருமணம் ஆனவர்களுக்கு நிறைய பேருக்கு விவாகரத்து வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு நேரம் இருந்திருக்கு. எவ்வளோ ஒரு முயற்சிகள் செய்து நீங்க திருமணம் ஆச்சு, அந்த திருமணம் ஆகப்பட்டதும் உங்களுக்கு இன்னைக்கு விவாகரத்து ஒரு நிலைமைக்கு சென்று, அதுவும் ஒரு பெரிய பெரிய ஒரு பிரச்சனைலாம் இல்லை, ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு தேவையில்லாத ஒரு ஈகோ ப்ராப்ளத்தினால வந்த பிரச்சனைகள் தான் இன்னைக்கு உங்களுக்கு விவாகரத்து வரைக்கும் சொல்லியிருக்கு. இது எல்லாமே உங்களுடைய கோள்களின் கோளாறா இல்ல கோச்சாரத்தின் கோள்களின் கோளாறா பார்க்கும்போது உங்களுடைய கோள்களின் கோளாறுகள் மூலமாக தான் இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள்லாம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நடந்திருக்கு. நீங்க ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. விவாகரத்து ஆனவர்களுக்கு மறுமணம் நடைபெறுவதற்கும், சில பேருக்கு 2 திருமணம் ஆகியும் அந்த வாழ்க்கையில ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்ல, என்னுடைய 2 திருமணத்திலையும் நிறைய ஒரு தோல்விகளை சந்திச்சிட்டேன், அதுவும் பெண்கள் நிறைய பேர் அந்த மாதிரி. ஏன்னா நீங்க ஆசைப்பட்டு போற இடத்துலலாம் உங்களுக்கு எதிரிகள் தான் அங்க அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு விடிவு காலம் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் மிக அருமையான ஒரு மாதமாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும், உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், சில பேருக்கு நியூமராலஜி படி எங்களுடைய குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.